நியூ இயர்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ரெண்டே வார்த்தை என்ன? ஒன்று ரெசல்யூஷன், இன்னொன்று மோட்டிவேஷன். இந்த வருஷம் நான் சேஞ்ச் ஆக போகிறேன். நான் கண்டிப்பாக ஒரு புது ஸ்கில் கற்றுப்பேன். நான் ஜிம் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் சாப்பர் ஃப்ரம் திஸ் இயர். ஐ டூ திஸ். ஐ ஃபிக்ஸ் மை செல்ஃப். இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம்? நம்ம மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை. லிஸ்ட் போடுறோம். பெரிய லிஸ்ட் போடுறோம். சம்டைம்ஸ் நீட்டாக போடுறோம். சம்டைம்ஸ் மெஸியாக இருக்கும். பட் ஆல்வேஸ் வித் அ ஸ்மால் பிலீஃப் இன்சைட். திஸ் டைம் ஐ டெஃபினெட்லி டூ இட். ஆனால் லைஃப் லைஃப் ஒன்றும் பர்ஃபெக்ட் டைமிங்கில் நடக்கிறது கிடையாது. ஒரு நாள் மிஸ் ஆகும், ஒரு ஸ்மால் பிரேக் வரும், எனர்ஜி கூட ஒரு சில சமயம் ஸ்லிப் ஆகும். அவ்வளோதான். லிஸ்ட் குவாய்ட்டாக நம்ம எதில் போட்டோமோ அங்கேயே தூங்கும். அண்ட் வி டெல் ஆர் செல்ஃப், பரவாயில்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அதே ரெசல்யூஷன், அதே மோட்டிவேஷன். என்ன 2026க்கு பதிலாக 2027. ஆனால் நம்ம ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ண நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு கட்டாயமா என்ன? ஜனவரி 1 வந்தால் தான் சேஞ்ச் ஆகணும்னு எந்த ரூலும் இல்லையே. இமேஜின், ஒரு சாதாரண நாளில் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் இன்றைக்கி நான் நேற்றை விட கொஞ்சம் பெட்டராக இருப்பேன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த கொஞ்சம் தான் மேஜிக். பெரிய பிளான்ஸ் கிடையாது, பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கூட தேவையில்லை. ஜஸ்ட் ஹானஸ்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் சடன்லி நம்ம லைஃப் சாஃப்டாக ஷிஃப்ட் ஆகும். ஹாப்பி நியூ இயர், பட் மோர் தென் தட், ஹாப்பி நியூ டேஸ்.